இதுக்கு முன்னாடி ஒய்ஃபுக்கு நான் டிஸ்கபல்ஜிக்கு வந்து பாண்டிச்சேரியில் அலோபதி தான் பார்த்தேங்க. அங்கே வந்து டேப்லெட் கொடுத்தாங்க. அது சாப்பிட சாப்பிட அப்போதைக்கு மட்டும் நல்லாகும், மறுபடியும் உடனே வலி வந்துடும். அப்புறமேல் தான் நாங்கள் இங்கே ஒரு டாக்டர் எங்கள் சேலத்தில் ஒரு ரெஃபர் பண்ணார். சார் தினேஷ், இவர் போய் பாருங்கள், அவர் பார்த்தா கண்டிப்பாக நல்லாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்தோம். இங்கே வந்தாட்டி அவர் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ண சொன்னார், அதையும் ஃபாலோ பண்ணோம். சைக்கிளிங், ஸ்விம்மிங், அப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட சொன்னார். கூட ஆயுர்வேதிக் மெடிசன் மாதிரி தான் கொடுப்பாரு, சூரணம் அந்த மாதிரி. அதெல்லாம் சாப்பிட்டதால இப்போ ஒரு 90% ரெக்கவர் ஆகிட்டாங்க. எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் ஆஸ் 24 நியூஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். வர்மக்கலை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய பண்டைய பாரம்பரிய கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த வர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அளவோடு தொடும்போது அது மருந்தாகவும், அளவுக்கு மீறி அழுத்தம் கொடுக்கும்போது அது தற்காப்பு கலையாகவும் மாறுது. இந்த நவீன காலகட்டத்தில் நோய்கள் தீவிரிக்கிற இந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா வர்மக்கலை எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி வர்மக்கலை வைத்தியர் தினேஷ்குமார் அவர்கள் நம்மளோடு பதிவிட இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் தினேஷ்குமார். நான் பிடெக் பண்ணியிருக்கேன். நான் பிடெக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்மா பண்ணியிருக்கேன். கைரோப்ராக்டிக், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, தொக்கணம் எல்லாம் பண்ணியிருக்கேன். நம்மளோட கிளினிக்கோட லொக்கேஷன் சொல்லுங்கள் சார். சேலம் அலகாபுரம்னு சொல்லுவாங்க. அலகாபுரம் பார்த்தீங்கன்னா 5 ரோட்ஸ்க்கு அடுத்தது, டுவோர்ட்ஸ் ஏற்காடு ரோட்டில் 5 ரோடுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்பே அலகாபுரமா. அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா சிவாய நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் மெயின் ரோட்லேயே இருக்குது. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பில்டிங். சார், எத்தனை வருஷமா சார் இந்த வர்மக்கலை பயிற்சி எடுத்திருக்கீங்க? நான் இதில் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாக இருக்குது. ஸோ என்னோட ஒய்ஃப் சித்த டாக்டர், அதனால நான் வந்து சித்த மருத்துவத்துக்குள்ள அவங்களோட சப்போர்ட்டோட பார்த்தேன். அது ஒரு 1 இயர் அங்கேயே யாசங்கக்கூடிய பயிற்சியில் இருந்தது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஆகும். ஸோ நமக்கு இப்போ ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ டிஸ்க் கம்ப்ளைண்ட்டும் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு பிரச்சனை இருக்குது. அதோடு சேர்த்து கொஞ்சம் முட்டி வலி கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணுறதுக்கு முன்னாடி காஃப் மசில்ஸையும் இந்த பாதத்துக்கும் ஒரு சாஃப்டான ஒரு மசாஜ் கொடுத்துக்கணும். ஒரு ரொட்டேஷன் மாதிரி கொடுத்தோம்னா இந்த கால் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ 2 காலுக்கும் நான் பாதத்தை நல்லா லூஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பாதத்தில், அடிப்பாதத்துலேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட்க்கு வரும்போது அதுக்காக மட்டும் செய்யாமல் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற ஆர்கனுக்கும் சேர்த்து செய்கிறது தான் வழக்கம். ஸோ அந்த வகையில் இப்போது பாடியை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த சோலார் ப்ளெக்ஸஸ்லேருந்து ஆரம்பித்து இன்டெஸ்டைன்ஸ்க்காக மூவ் பண்ணுறோம். ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இவங்களது கால் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ப்ரெஷர் அதிகமாக கொடுக்காம மாடரேட்டான ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த மாடரேட்டான ப்ரெஷருக்கே பாருங்கள் பேஷண்ட் மூவ் ஆகுறாங்க. ஸோ ரொம்ப மினிமமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் இம்ப்ரூவ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இதை கால் பாதம் சாஃப்டாக இருக்கிறதுனால ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் வெறும் கைகளாலே முதல்ல மூவ் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே பண்ணுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா சோலார் ப்ளெக்ஸஸ்ஸு, கிட்னி, கார்டியாக், அதுக்கு மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் ட்ரிகர் பண்ணுறதுக்காக. இது பிளாடர், யூரிட்டர் பிளாடர். இது ஈசோஃபகஸ் இல்லை, ஈசோஃபகஸ் இங்கே இருக்குது. இது நமக்கு வந்துடுது யூரேட்டரும், இது பிளாடரும். சிறுநீர் பை, இதுதான் ஈசோஃபகஸ். உணவுக்குழல் பார்த்தா தெரியும். ஸோ ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிக்காக நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இவங்களுக்கு வந்து அஜீரண கோளாறு கம்ப்ளைண்ட்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜும் இருக்குது. ஸோ அந்த டிஸ்க் பல்ஜுக்காக ஃபஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஜீரண கோளாறை பார்த்துடலாம். ஸோ ஜென்ரல் நம்ம பண்ணக்கூடிய சோலார் ப்ளெக்ஸஸ், அது போக பார்த்தீங்கன்னா யூரேட்டர் ப்ளஸ் யூரினரி பிளாடர், இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு இந்த சிறுகுடலையும் டியோடினமையும் ஸ்டொமக்கையும் கிளியர் பண்ணுறதுக்காக உணவுக்குழல் வரைக்கும் சேர்த்து வேலை செய்ய போகிறோம்.
அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அவங்க கொஞ்சம் பாதம் சாஃப்டாக இருக்கிறதுனால கைகளாலே கொடுத்துக்கிறேன். ப்ரெஷர் பெருசாக கொடுக்கல. பேஷண்ட்டை பொறுத்து ப்ரெஷர் வேரி ஆகும். ஸோ இந்த ப்ரெஷருக்கு பேஷண்ட் மூவ் ஆகிறாங்க. இன்னும் வேணும்னா பேஷண்ட்டை பொறுத்து நம்ம கொஞ்சம் ப்ரெஷரை சேர்த்து கொடுக்கலாம். நான் வீடியோக்காக கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறேன். எக்ஸாக்டாக செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக செய்வோம். அடுத்து உணவுக்குழல். ஈசோஃபகஸில் கொஞ்சம் பிளாக் இருக்கும். உணவுக்குள்ள தொந்தரவு இருக்குதுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் செய்யும்போது வலி வரும். அடுத்ததாக ஸ்டொமக்குக்கும் டியோடினமுக்கும் போயிடுறோம். ஸோ இப்படியும் பண்ணலாம். நான் மாட்ரேட் ப்ரெஷருக்காக பிரித்து கொடுக்குறேன். அழுத்தம் கொடுத்து தள்ளுறது உள்ள பர்பஸ். ஸோ நமக்கு கையில் கொடுத்தது போக வேணும்னா ஸ்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிறுகுடல். சிறுகுடலுக்காக இந்த பாயிண்ட் நம்ம ட்ரிகர் பண்ணுறோம். சிறுகுடலில் பிரச்சனை இல்லை. ஈசோஃபகஸ் உணவுக்குழல்லையும் டியோடினம்லேயும் தான் பிரச்சனை இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு ஈசோஃபகஸ்லேருந்து டியோடினம் போகிற பாயிண்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் நீங்கள் தொந்தரவாகிட்டு இருக்கிறது. இப்போது ஏப்பம் வராமல் தடுமாறுறீங்க இல்லையா, அது காரணம் அதுதான். பாருங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நல்லா இருக்கீங்க. இது உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைனோட எல்லா போர்ஷனையும் செக் பண்ணுறேன். பெருசாக ட்ரபுள் இல்லை. ஸோ பெருங்குடல் படுக்க நிலை, இறக்க நிலை, மலக்குடல், குதம், இதில் எங்கேயுமே உங்களுக்கு பெருசாக காம்ப்ளிகேஷன் இல்லை. ஆனால் இந்த ரீஜனில் மட்டும் உங்களுக்கு பெயின் வருது இல்லையா, தெரியுதா? டியோடினம் ஸ்டொமக் ரீஜன்லேயும் ஈசோஃபகஸ்லேயும் தான் பிரச்சனை இருக்குது. இன்டெஸ்டைன்ஸில் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனில் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் பெயின் ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த காலில் இந்த கம்ப்ளைண்ட்காக பார்த்ததோடு சேர்த்து அடிஷ்னலாக சர்விக்கல் ரீஜனையும் ஸ்பைனல் கார்டையும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்காமல் அதிகமாக கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஓகே தான் இருக்கு இல்லையா? ஸோ பேஷண்ட்டை பொறுத்து பேஷண்ட்கிட்ட கேட்டு தேவையான அளவுக்கு மட்டும் ப்ரெஷர் கொடுத்துக்கிறது பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்காமா ப்ரெஷர் உங்களுக்கு? இந்த இடத்துல பேக் பெயின் எதாவது இருக்கா? ஓகே. பிளட் சப்ளை ட்ரிகர் பண்ணுறதுக்கு, பேலன்சிங் ஆர்கனுக்கு, எல்லாத்துக்குமான பொதுவான இயக்க முறைகள் செஞ்சிடலாம். நான் வீடியோக்காக லிமிட்டடான ஒர்க் மட்டும் பண்ணுறேன். ஆக்சுவல் ஒர்க் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த காலுக்கும் பொதுவான இயக்க முறைகள் மட்டும் செஞ்சு விட்டுறலாம். மேம் வணக்கங்க மேம். மேம் உங்கள் நேம் சொல்லுங்கள். என்னோட பேர் பபித்ரா. எங்கேருந்து வரீங்க மேம்? கொண்டாம்பட்டியிலேருந்து வரோம். ஓகேங்க மேம். ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன தொந்தரவுங்க மேம்? எனக்கு வந்து டிஸ்பல்ஜ்காக வந்தோம். ஓகே. எப்போ ட்ரீட்மெண்ட் எத்தனை டைம் எடுத்திருக்கீங்க மேம்? ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 3 months ஒரு 15 days once அந்த மாதிரி வருங்க. ஓகேங்க மேம். தெரப்பி எடுத்துக்கோ சார்கிட்ட. ஓகே. ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இப்போயும் எப்படிங்க மேம் இருக்குது? ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து என்னால் இப்படி உட்காரவே முடியாது. ஒரு 5 minutes கூட சாப்பிட்றது கூட என்னால் உட்காரவே முடியாது. இப்போ நான் நார்மலாக ஓரளவுக்கு என்னோடய வேலை எல்லாமே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உட்காரவும் நார்மலாக இருக்குது ஓரளவுக்கு. ஓகேங்க மேம். எல்லாமே ரொம்ப ஹெவியாக வேலை செஞ்சால் மட்டும்தான் திரும்ப அந்த வலி வருது. அதான் இன்னும் சார் சொல்கிறாரு, இன்னும் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இதாக இல்லை, இன்னும் அதான் வலியிலேருந்து வந்துட்ட வெளியில். ஆனால் வந்து இன்னும் அந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற மூலியமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாயிடும். ஓகே மேம். உணவு கட்டுப்பாடுலாம் எப்படிங்க மேம் இருக்குது? உணவு கட்டுப்பாடு படலாம் இல்லைங்க, எல்லாமே சாப்பிட்லாம். ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையா எடுத்துக்க சொல்லுவார். ஓகே. உளுத்தங்கஞ்சி, அது ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன இருக்கோ அது ஆட்டுக்கால் சூப் எல்லாமே எடுத்து சொல்லி அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, அதை எடுத்து அப்புறம் எக்ஸசைஸு. ஓகே. ரெகுலராக எக்ஸசைஸு, சைக்கிளிங், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு. எல்லாமே உடற்பயிற்சிகளாலும் சாப்பாட்டுனால உணவு மருந்துகள் எதுவுமே நீங்கள் சாப்பிட்றதே
உணவே மருந்துங்கிறாங்க. ஏன்னா மருந்துங்கிறது அவ்வளோக்கு நான் எடுத்துக்கவே இல்லை. சாப்பாடு அப்புறம் எக்ஸசைஸு ஆயில் போட்டு அந்த நீ ஒரு அதுலேயே வந்து பஸ்தின்னு சொன்னோம், அது மூலியமாகவே எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. ஓகேங்க மேம். இப்போ எத்தனை ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் நல்லா க்யூர் ஆயிருப்பீங்க மேம்? நான் 90% எனக்கு ஆயிடுச்சு. இல்லைன்னா வந்து எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ண சொன்னாங்க. ஓகே. நீங்கள் வெளியில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே. பாண்டிச்சேரி போயிட்டு அங்கே எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் இங்கே வந்தேன் சார்கிட்ட. இந்த மாதிரி யூடியூப் பார்த்து தான் வந்தோம். ஓகே. இப்போ பெட்டரா அதனால மேம் உடற்பயிற்சிலாம் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன எக்ஸசைஸ் மேம் செஞ்சீங்க? சாப்பாடுலாம் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க? சாப்பாடு வந்து டெய்லி காலையிலன்னா கஞ்சி எடுத்துக்கோ, உளுத்தங்கஞ்சி, அப்புறம் எக்கு, பன்னீர், ஆட்டுக்கால் சூப்பு, ஓகேங்க மேம். அப்புறம் நிறைய காய்கறிகள், அந்த மாதிரி. அப்புறம் வந்து மட்டன், அந்த மாதிரி அதாவது ப்ரோட்டீன்ஸ்லாம் எது எதில் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்க சொன்னார். ஓகே. நான் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் அவர் சொன்னதை வந்து ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணலன்னு ஃபாலோ பண்ணியிருந்தா நான் இன்னும் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆயிருக்கலாம். ஓகே. ரெஸ்ட் எடுக்க சொன்னாரோ, ஆனால் நான் ரெஸ்ட்டே எடுக்கவே இல்லை. ரெஸ்ட் எடுத்திருந்தா மேபி நான் இன்னும் 90% சொன்னது 100% கூட ஆயிருக்கலாம். ரெஸ்ட் எடுக்கலை. இன்னமும் நான் ரெஸ்ட்டே எடுக்கல. அவர் சொன்னார் ரெஸ்ட் எடுக்க சொல்லி, நான் இன்னமும் ரெஸ்ட்டே எடுக்கல. ஆனாலும் எனக்கு 90% மேலவே எனக்கு சரியாயிடுச்சு. ஓகே மேம். மேம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஓகேவா இருக்காங்க மேம்? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ட்ரீட்மெண்ட்டும் ஓகே தான். சார் வந்து எங்ககிட்ட பழகுற விதம் வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஃபீலே எங்களுக்கு வராது. ஒரு குடும்ப நண்பர் மாதிரி தான். அவர் கூடவே நாங்கள் ஃபேமிலியாகவே ஜெல் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க மேம். ஜெல் ஆகிட்டு அவர் வந்து ஃப்ரீயாக தான் சொல்லுவார், நீங்கள் இதை சாப்பிடுங்க, ஏன் நீங்கள் இதை பண்ணல, நீங்கள் ஏன் அதை பண்ணல, வீட்டில் இப்படி பிரதர் அந்த மாதிரி இருப்பாங்களா, அப்படிதான் கேரிங் கேரிக்காக தான் கேட்பாரு. ஓகேங்க மேம். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் அவரும் கேட்பாரு. எப்படி நீங்கள் அதை பண்ணல, நீங்கள் இதை பண்ணல அப்படின்னா, டென்ஷனாக இருந்தால் கூட அதையும் ஒரு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு அங்கங்கே மசில்ஸ்லாம் பிடிச்சிட்டு இருக்கு, அதையும் ஒரு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். ஓகேங்க மேம். சாருடைய அறிவுரைகள், கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அறிவுபூர்வமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாருடைய நம்பரை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தென் கிளினிக் கூட நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.